அந்த விபத்தில் 2 கால்களும் லாரிக்கு அடியில் சிக்கிய நிலையில் பெண் ஒருவர் மீட்கப்படுகிறார். உயிர் பிழைத்தும் ஒவ்வொரு நாளும் மரண வேதனையை அனுபவிக்கும் இவரின் பெயர் பனிமாதா. விபத்து குறித்து புதிய தலைமுறையில் அவர் பேசிய நிலையில் அவருக்கு உதவிக்கரம் நீட்டியுள்ளார் இயக்குனர் மாரி செல்வராஜ். 2 தசாப்தங்களுக்கு முன்பு 1999ஆம் ஆண்டு பிப்ரவரி 22ஆம் தேதி இரவு தூத்துக்குடி மாவட்டத்தில் வாழைத்தாரை ஏற்றி சென்ற லாரி குளத்துக்கரை பகுதியில் செல்லும் போது விபத்தில் சிக்குகிறது. வழக்கமாக வாழைத்தார் ஏற்றுபவர்களை அழைத்து செல்லும் தனி வாகனம் அன்றைய தினம் வரவில்லை. இதனால் வாழைத்தார் ஏற்றிய லாரி மீதே அமர்ந்தபடி பயணிக்கின்றனர் வேலை செய்து கழித்தவர்கள். விபத்தில் சிக்கிய லாரி 2 முறை புரண்ட நிலையில் புளியங்குளத்தை சேர்ந்த 15 பேரும் அருகே உள்ள நாட்டார் குளத்தை சேர்ந்த 4 பேரும் பரிதாபமாக லாரிக்கு அடியில் சிக்கி பலியாகினர். அதில் உயிரிழந்த ஒரு பெண்ணின் தம்பிதான் இப்போது முற்போக்கான கதைகளை படமாக்கி வரும் இயக்குனர் மாரி செல்வராஜ்.